வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் ரசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண தேங்காய் துருவல், கொஞ்சமாக பருப்பு வேக வச்ச தண்ணி, நெய், உப்பு, தக்காளி. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாளிக்கும் போது நெய் போட்டு தான் தாளிக்கணும். இதுக்கு மைசூர் ரசத்துக்கு உங்களுக்கு நெய் ஒத்துக்காதுனாக்கா நீங்கள் எண்ணெயை போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள். ஆனால் பூண்டு சேர்க்கக்கூடாது. இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்க்கலாம் நம்ம, ஆனால் பூண்டு மட்டும் இதில் சேர்க்கக்கூடாது. இந்த வெந்தயம், மல்லி, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துன்னு இந்த ரசம் எப்படி செய்யுதுன்னு நான் காட்டுறேன், பார்க்குறேன் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு, அது மேலே நம்ம பாத்திரம் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம், அந்த நெய் எண்ணெய் போட்டுக்கலாம். இது ஒன்று மிளகு, ஜீரகம், வெந்தயம், மல்லி, காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு. இதெல்லாம் நல்லா வறுவிட்டு வச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வேண்டியதுதான். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் காஞ்சிச்சு, அதை தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம புளி தக்காளி ஊற்றி வந்துட்டோம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து வச்சு உப்பு போட்டுக்கோம். உப்பு போட்டு இது கொதிக்கும் போதே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி சேர்த்து கொண்டு தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா கொதிக்கும் போதே நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த பொடி அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் எடுத்து வச்சுருந்தெல்லாம் அதையும் நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். புளி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அந்த பேஸ்ட்டு போட்டு வேண்டியதுதான். ரசம் நல்லா திக்காக தான் இருக்கும். மைசூர் ரசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, நல்லா திக்காக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி சேர்த்துருவோம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் நல்லா கொச்சி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொச்சதும் தாளிச்சி கொட்டி இறக்கிட வேண்டியது தான். ரசம் இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி விட்டு வைக்கிறோம், அதனால் திக்காக இருக்கும் இந்த ரசம். அடுப்பத்தை வச்சாச்சு, அது மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். அதில் கொஞ்சமாக நெய் போட்டு தாளிச்சி வேண்டியது போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ காய்ச்சி ரசம் எடுத்துக்கிட்டோம். இறக்கும் போது கொஞ்சமாக வெல்லம் போட்டு தான் இறக்கணும். இது பார்த்தீங்கன்னா புளிப்பு தித்தியமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ரசம். ஆஃப் பண்ணுறது தான். எஸ்,
நம்ம அன்னைஸ் கிச்சனில் எம்மியாக டேஸ்டியாக ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு மைசூர் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரசம் மாதிரியும் இல்லாத, சாம்பார் மாதிரியும் இல்லாத சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வறுத்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து செஞ்ச மைசூர் ரசம் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.